AZ800 Administering Windows Server Hybrid Core Infrastructure அப்படிங்கிற இந்த கோர்ஸை 2025 சர்வரில் 130 வீடியோவாக தமிழில் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவும் 20 மினிட்டுக்கிட்ட ஆவரேஜாக ரன் ஆகும். டோட்டலாக இந்த 130 வீடியோவும் 43 மணி நேரம் ரன் ஆகும். AZ800 எக்ஸாம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த கோர்ஸில் என்னெல்லாம் வீடியோ இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு விண்டோஸ் சர்வர் ஹைப்ரிட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட்டு அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் AZ800 AZ801 அப்படிங்கிற இந்த 2 எக்ஸாமும் பாஸ் பண்ணோம். இந்த சர்டிஃபிகேட்டு ரொம்ப வேல்யூவான சர்டிஃபிகேட்டு. காரணம் என்னென்னா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்ததுன்னா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி முழுக்க அஷூருக்குள்ளேயே எல்லா ரிசோர்ஸையும் கிரியேட் பண்ணி ரன் பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலும் எல்லா கம்பெனியும் அஷூருக்குள்ளேயும் நிறைய ரிசோர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆன் ப்ரிமிஸ்லேயும் நிறைய ரிசோர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அஷூரையும் ஆன் ப்ரிமிஸையும் எப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியணும். ஆன் ப்ரிமிஸை நம்ம ப்ரைவேட் க்ளவுடு அப்படின்னு சொல்லுவோம். அஷூர் ஒரு பப்ளிக் க்ளவுடு. இந்த மாதிரி 2 க்ளவுடை கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஹைப்ரிட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற இந்த எக்ஸாமு கவர் பண்ணுது. உங்கள் கம்பெனி அஷூர் AWS எல்லாம் யூஸ் பண்ணாலும் இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தெரியும்னா அஷூர் AWSஐ கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியும். காரணம், ஹைப்ரிட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே மல்டி க்ளவுடில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதில் கவர் பண்ணுவாங்க. இந்த 2 எக்ஸாமுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஹைப்ரிட் கோர் அப்படிங்கிற இந்த எக்ஸாமில் பேசிக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணுவாங்க. 801 அப்படிங்கிறத இதே சப்ஜெக்டுடைய அட்வான்ஸ்டு கோர்ஸு. இதில் ஹைப்ரிட் அட்வான்ஸ்டு சர்வீஸை பற்றி கவர் பண்ணுவாங்க. 800 நம்ம என்னெல்லாம் சப்ஜெக்ட் பார்க்குறோம், 801 என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 800 ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸை எப்படி டிப்ளை பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, ஆன் ப்ரிமிஸில் எப்படி டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்தது ஆன் ப்ரிமிஸில் ரன் ஆகக்கூடிய ஒர்க்லோடையும் அஷூரில் ரன் ஆகக்கூடிய ஒர்க்லோடையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அஷூரில் முழுக்க விர்ச்சுவல் மிஷின், அதாவது ஹைப்பர்வியை யூஸ் பண்ணி தான் ரிசோர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. விர்ச்சுவல் மிஷின்ஸு கண்டெய்னரெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆன் ப்ரிமிஸ்லேயும் நம்ம நெட்வொர்க்கை கான்ஃபிகர் பண்ணிருப்போம், ஹைப்ரிட்லேயும் நெட்வொர்க்கை கான்ஃபிகர் பண்ணிருப்போம். 2யும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். கம்பெனியில் டேட்டா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால ஃபைல்ஸு ஸ்டோரேஜை பற்றி கவர் பண்ணுவாங்க. இந்த சப்ஜெக்ட்டு ஒரு பேசிக் சப்ஜெக்ட் கிடையாது. இதை நீங்கள் படிக்கணும்னா உங்களுக்கு ஏற்கனவே நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதாவது IP அட்ரஸு, சப்நெட்டு, கேட்டு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியணும். அடுத்தது சர்வர்னால் என்ன அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியணும். அடுத்தது அஷூரை பற்றிய இன்ஃபர்மேஷன் தெரியணும். இந்த 3 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கோர்ஸை படிக்க முடியும். 801 அவங்க இதே சப்ஜெக்டுடைய அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. கம்பெனியில் ரன் ஆகக்கூடிய சர்வர், அஷூரில் ரன் ஆகக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத கவர் பண்ணுறாங்க. நம்ம கம்பெனியில் முக்கியமான சர்வீஸ் ரன் பண்ணுறோம்னா ஹை அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதாவது கிளஸ்டரிங்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத 801 கவர் பண்ணுறாங்க. டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு கம்பெனி எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதும், கம்பெனிக்குள்ளே ரன் ஆகக்கூடிய சர்வர் ஒர்க்லோட எல்லாத்தையுமே அஷூருக்கு எப்படி மைக்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கவர் பண்ணுறாங்க. அஷூரில் ரன் ஆகக்கூடிய சர்வர், ஆன் ப்ரிமிஸில் ரன் ஆகக்கூடிய சர்வர் எல்லாத்தையுமே எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட்டு 801 கவர் பண்ணுறாங்க. நாம் 800 அப்படிங்கிற இந்த கோர்ஸுக்கு தான் 130 வீடியோ 43 மணி நேரம் ரன் ஆகிற மாதிரி எடுத்துருக்கோம். என்னெல்லாம் சப்ஜெக்ட்டு கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்குவோம். நாம் இந்த ப்ராக்டிகல் செய்கிறதுக்கு ஒரு 2025 சர்வரை லோட் பண்ணணும். அப்படி லோட் பண்ணுறதுக்கு விண்டோஸ் 10 ஹைப்பர்வியை கான்ஃபிகர் பண்ணி தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். விண்டோஸ் சர்வர் கோர்ஸு அப்படிங்கிறனால நீங்கள் எல்லா ஒர்க்குமே ஹைப்பர்வியில் தான் செய்யணும். டொமைன் கண்ட்ரோலர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, மெம்பர் சர்வர் கிளையண்ட்டெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, அடிஷ்னல் டொமைனை எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். RODC ரிடன்டன்ட் டொமைன் கண்ட்ரோலரை பற்றி 2 வீடியோ இருக்குது. அடுத்தது நேராக ஃபிஸ்மோக்கு போயிடுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது பேசிக் கோர்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே சர்வர் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுருக்கணும். ஃபிஸ்மோவை பற்றி ஒரு 5 வீடியோவில் கவர் பண்ணுறோம். அடுத்தது டொமைன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட்டை பற்றி 3 வீடியோவில் கவர் பண்ணுறோம். இன்ட்ராசைட் ரிப்ளிகேஷனா என்ன, நாலேஜ் கன்சிஸ்டன்சி செக்கர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஆக்டிவ் டைரக்டரியில் சைட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, குளோபல் கேட்லாக்கை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்குறோம். அடுத்தது யூசர் கிரியேஷன் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது, குரூப் கிரியேஷனை, டெலிகேஷனை பற்றியெல்லாம் பார்க்குறோம். அக்கௌண்ட்டில் சர்வீஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, குரூப் மேனேஜர் சர்வீஸ் அக்கௌண்ட்லாம் எப்படி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அடுத்தது குரூப் பாலிசி சம்மந்தமாக டோட்டலாக ஒரு 9 வீடியோ பார்க்குறோம். ஆக்டிவ் டைரக்டரியை ஆன் ப்ரிமிஸ்லேயே ரன் பண்ணலாம். அஷூர்லேயும் அவங்க என்ட்ரா ஐடி ஆக்டிவ் டைரக்டரி தான் ரன் பண்ணுறாங்க. அஷூருக்குள்ளேயே நம்ம என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் அப்படிங்கிற சர்வீஸை ரன் பண்ணலாம். அஷூருக்குள்ளேயே நம்ம
ஏடிடிஎஸ்ஸையும் கான்ஃபிகர் பண்ணி ரன் பண்ணலாம். அப்போ ஆக்டிவ் டைரக்டரியிலே பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரிமிஸில் ஏடிடிஎஸ்ஸு, அஷூரில் அவங்க யூஸ் பண்ணுறது என்டர் ஐடி, நமக்கு அஷூருக்குரிய டொமைன் சர்வீசஸ்ஸு கம்பெனிக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ட்ரா டொமைன் சர்வீஸு அப்படிங்கிற இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஓனாக ஒரு சர்வரில் ஆக்டிவ் டைரக்டரி டொமைனை கான்ஃபிகர் பண்ணியும் ரன் பண்ணலாம். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது என்ட்ரா ஐடி கனெக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். கம்பெனிக்குள்ளே ரன் ஆகக்கூடிய ஆக்டிவ் டைரக்டரியும் அஷூரில் ரன் ஆகக்கூடிய என்ட்ரா ஐடியும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். காரணம், கம்பெனியில் இருக்கக்கூடிய யூசர் இல்லாமல் அஷூரில் லாகின் ஆகணும்னா இதே அக்கௌண்ட்டு அங்கே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகணும். அதுக்கு என்ட்ரா ஐடியை யூஸ் பண்ணி கம்பெனி ஏடிடிஎஸை அஷூர் என்ட்ரா ஐடி கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும், இங்கே இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே அங்கே எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அஷூருக்குள்ளே நமக்கு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்களே நமக்கு என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம கம்பெனிக்காக 2 டொமைன் கண்ட்ரோலரை அவங்களே க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுவாங்க. என்ட்ரா டொமைன் சர்வீசஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி 4 வீடியோ பார்க்குறோம். நம்ம ஆன் ப்ரிமிஸ் அஷூரில் யூஸ் பண்ணுறோம்னா ரெண்டையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் டூல் இருந்ததுன்னா ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு விண்டோஸ் அட்மின் சென்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். பவர்ஷெல் ரிமோட்டினா என்ன, டெலிகேஷனாக என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஜஸ்ட் எனஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ஆன் ப்ரிமிஸில் நிறையா சர்வரை ரன் பண்ணுவோம். இந்த சர்வர் எல்லாத்தையுமே அஷூர்லேருந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆன் ப்ரிமிஸில் ரன் ஆகக்கூடிய கம்ப்யூட்டரில் ஆர்க் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் லோட் பண்ணணும். இதை லோட் பண்ணி அஷூர்லேருந்து இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுவே நீங்கள் ஏடபிள்யூஎஸில் சர்வர்லாம் ரன் பண்ணுறீங்கன்னா அங்கேயும் நீங்கள் ஆர்க் சாஃப்ட்வேரை லோட் பண்ணி ஏடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய சர்வரையும் அஷூர்லேருந்தே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஆன் ப்ரிமிஸை எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி அதர் க்ளவுடில் இருக்கக்கூடிய சர்வரையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஆர்க்கை பற்றி 4 வீடியோ பார்க்குறோம். அடுத்தது அப்டேட் மேனேஜர்னால் என்ன, கஸ்டம் ஸ்கிரிப்ட்னா என்ன, ரன் புக்கு ஆட்டோமேஷன்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, டிசைடு ஸ்டேட்டு கான்ஃபிகரேஷனா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த எக்ஸாமில் ஹைப்பர்வி பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நார்மலாக ஹைப்பர்வி எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். அதில் அட்வான்ஸ்டு ஆப்ஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி 15 வீடியோ கிட்ட இருக்குது. அடுத்தது ஹைப்பர்வி ரிப்ளிகானா என்ன, ஹைப்பர்வி கிளஸ்டரை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி 2 வீடியோ இருக்குது. ஹைப்பர்வி நெட்வொர்க் சம்மந்தமாக ஒரு 4-5 வீடியோ இருக்குது. அடுத்தது கண்டெய்னரை பற்றி ஒரு 3 வீடியோவும், விண்டோஸ் அட்மின் சென்டரை யூஸ் பண்ணி கண்டெய்னர் எப்படி மேனேஜ் பண்ணுறது, கண்டெய்னரில் நேட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, கண்டெய்னரில் டிரான்ஸ்பரண்ட் ஓவர்லே நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது அஷூரில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். பேஷ் அண்ட் ஹோஸ்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அஷூர் நெட்வொர்க்கெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது டிஎன்எஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால டிஎன்எஸை பற்றி 5 வீடியோ இருக்குது. டிஎஸ்சிபியை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 வீடியோ இருக்குது. டிஎஸ்சிபியில் லோட் பேலன்சிங், ஃபெயிலோர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்குறோம். கம்பெனியில் ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம்னா எல்லா கம்ப்யூட்டருடைய ஐபி அட்ரஸையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுக்கு ஐபி அட்ரஸ் மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஐபிஐஎம்மில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி 4 வீடியோ இருக்குது. ஆன் ப்ரிமிஸை அஷூர் கூட நம்ம கனெக்ட் பண்ணோம். அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு விபிஎனை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஆன் ப்ரிமிஸுக்கும் அஷூருக்கும் இடையில் விபிஎனை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு 4 வீடியோ இருக்குது. வீடுகளில் ஒர்க் பண்ணக்கூடிய யூசர்ஸும் அஷூரில் நம்ம கம்பெனி ரிசோர்ஸை அக்சஸ் பண்ணுறதுனா விபிஎனை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். அதுக்கு பாயிண்ட் டு சைட் விபிஎன் அப்படிங்கிறத ஆன் ப்ரிமிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய யூசருடைய லேப்டாப்பில் நம்ம கான்ஃபிகர் பண்ணி கொடுப்போம். அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத 2 வீடியோவில் பார்க்குறோம். அஷூர் ரிலேனா என்ன, அஷூர் எக்ஸ்டெண்டட் நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அடுத்தது ஸ்டோரேஜ் ஃபைல் சர்வீஸை பற்றி ஒரு 8 வீடியோவில் கவர் பண்ணிருக்கோம். இந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.